அடுத்து சில மணி நேரங்கள் சென்னையுடைய உண்மையான யதார்த்தங்கள்ல கடந்த டிசம்பர்ல நாம என்னெல்லாம் யதார்த்தமா பார்த்தோமோ அதை நம்ம இந்த மேடையில அந்த மக்கள் மொழிகளாக இங்க வர இருக்கு. இந்த மக்கள் மேடையில நிறைய தன்னார்வலர்கள் தங்களுடைய உழைப்புகளை கொடுத்திருக்காங்க. கடந்த டிசம்பருடைய முதல் வாரத்துல ஏறக்குறைய நமக்கு நவம்பர்லயே மழையெல்லாம் வந்தது தெரியும். நம்ம பகுதியில எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கடந்த 1 மாதம் 1.5 மாத காலமாக அந்தந்த பகுதி நீர்நிலைகளை அந்தந்த பகுதிகளில் தண்ணி எப்படி வந்தது, அவங்க வீடுகள், உடைமைகள், மருத்துவ உபகரணங்கள், பாட புத்தகங்கள் இது எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்றத தொகுத்து இருக்காங்க. அதெல்லாம் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியோட வரவேற்புகள். இந்த பொதுமக்களுடைய ஆய்வறிக்கை டிசம்பர் பெருமழையில பெய்த எக்ஸாம் புயல அந்த அறிக்கையை உங்க முன்னால சமர்ப்பிக்கிறதுல மகிழ்ச்சி, நன்றி, பாராட்டுகள். உழைத்த அத்தனை தன்னார்வலர்களுக்கும் பாராட்டுகள் கூட. தீர்வு நோக்கி பயணிக்கிற வரை நமது கேள்விகள் தொடரும். உங்க எல்லாருடைய ஒட்டுமொத்த கனவுலையும் அவங்களுக்கு வெளியிடலாம். தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்த சிறந்ததும் நாடே. இதை வந்தனை கூறி மனதில் வாயுற வாழ்த்தேனோ. இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. இன்னுயிர் தந்தமை இன்று வளர்த்தருளிந்ததும் இந்நாடே. எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இந்நாடே. அவர் கண்ணியராகி நிலவினிலாடி கழித்ததும் இந்நாடே. தங்கள் பொன்னுடலின் புற நீர்வினையாடியில் போந்ததும் இந்நாடே. இது வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. வாழ்த்துக்கள். மழை பெய்தால் வெள்ளம், பெய்யலன்னா வறட்சி. இது சொல்றதுக்கு ஒரு மக்களால் அரசு இருக்கணும்ன்ற என்ன அவசியம் இருக்கு? ஏன்னா இது யாருன்னா சொல்லிட்டு போலாங்க. இப்ப நம்முடைய அரசு அப்படிங்கிறது, அதனுடைய பொறுப்பு அப்படிங்கிறது, அதனுடைய முழு முயற்சியும் என்ன மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ 2015 ஒரு பெரிய வெள்ளத்தை செஞ்சிச்சோம். அப்ப இருக்க அரசு என்ன சொல்லுச்சுன்னா, 100 ஆண்டு காணாத மழை, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் 2021 ஒரு மழை வந்தது. அப்பயும் 23 விட கம்மியான பாதிப்புனால நிறைய இடத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்ப என்ன சொன்னாங்க, இப்பதான் புதுசா ஆட்சி எடுத்துருக்கோம், பழைய இருந்தவங்க சரியா செய்யல, அதனால வந்தது அப்படின்னாங்க. புது ஆட்சி 2 வருஷம் ஆயிடுச்சு, 2023. இப்போ ஒரு மிகப்பெரிய வெள்ளம். இப்ப புதுசா என்ன சொல்றாங்கன்னா, 47 வருஷம் இல்லாத அதிக மழை கூட கடலையும் கூப்பிட்டாங்க. கடலை
உள்வாங்கல. இதெல்லாம் தெரியாமையா அரசு இருக்கு? உங்களுக்கோ எனக்கோ தெரியலன்னா அது ஓகே. எல்லா தண்ணியும் கடல்ல தான், கடல் தான் போய் ஆகணும். அப்ப கடல் எப்ப உள்வாங்கும், ஏன் எப்ப உள்வாங்காது, அப்ப அதற்கான தீர்வு என்ன, அதையெல்லாம் யோசிச்சு செய்யறதுதானே ஒரு அரசா இருக்க முடியும். நான் அது இல்லாம கடல் உள்வாங்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு ஒரு மக்கள் நல அரசு தேவையில்லை. ஒரு அரசுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. சோ அடுத்ததா இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டா நம்ம அரசாங்கம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. சோ அது எவ்வளவு தவறான புரிதல் அப்படின்னா, நாம ஒரு மன்னர் ஆட்சியிலேயோ அல்லது ஒரு சர்வாதிகார ஆட்சியிலேயோ அல்லது ஒரு காலனித்துவ ஆட்சியிலோ இல்லை. நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய உயிர்களை, ரத்தத்தை, தங்களுடைய உடல்ல தியாகம் செஞ்சு நமக்கான விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. விடுதலை வாங்கணும்னா யாரும் மன்னராட்சி ஆதரிக்கல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மக்களாட்சியை தான் ஆதரிச்சாங்க. மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி. அப்ப மக்களாட்சியுடைய புரிதல் என்னன்னா, மற்ற ஆட்சிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, ஒரு அரசர் ஆட்சினா அரசர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. அவருடைய வேலை தான். அவர் அமைச்சர் யார் வேணா போட்டுக்குவாரு, என்ன வேணா பண்ணிக்குவாரு. அவர் சொல்றதுல ஆமா சாமி போட்டு வேண்டிதான். ஒரு சர்வாதிகாரி ஆட்சி அப்படித்தான். அவர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு மக்கள் செயல்படணும். என்ன ரெக்வஸ்டோட பண்ணா, ஐயா பார்த்து செய்யுங்க ஏதாவது அப்படின்னு செய்யலாம். அவர் செஞ்சா ஓகே, செய்யலைன்னா நம்ம தலையெழுத்து உட்கார்ந்து. ஆனா மக்களாட்சி அப்படி கிடையாது. ஏதோ ஓட்டு 5 வருஷத்துக்கு மட்டும் போடுறது மட்டும் மக்களாட்சி இல்லை. நாம நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய அரசு, அது நீங்க இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்கலாம், ஓட்டு போடாம இருக்கலாம். ஓட்டு போட்டவங்களுக்கு தான் உரிமை எல்லாம் கிடையாது. எல்லா மக்களுக்குமான இந்த ஆட்சியில நாம் கேள்வி கேட்கறது மட்டும்தான் உண்மையான மக்களாட்சியை நோக்கி நகர முடியும். ஏதோ நம்ம தேர்ந்தெடுத்த 5 வருஷத்துக்கு ஓட்டு போட்டோம், நம்ம அது ஒரு ரகசிய ஓட்டு. இப்ப உதாரணமா நம்ம ஓட்டு போட்டா யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரிஞ்சுச்சுன்னா ஒரு 10-20% கூட ஓட்டு விடுவாங்க நினைக்கிறேன். நமக்கு யாருக்கு நம்ம ஓட்டு போடுறோம்னு தெரிய இல்லாம ஒரு ரகசிய ஓட்டா இருக்கனாலதான் இதை நம்ம போய் ஒரு குத்திட்டு வந்துடுறோம், அல்ல ஒரு பட்டனை போட்டு அமுத்திட்டு வந்துடுறோம். இல்லைன்னா அது கூட நம்ம செய்வோமா சந்தேகமா இருக்கு. ஆனா நாம ஓட்டு போடுறது மட்டும் கிடையாது, இந்த 5 வருஷம் ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசை கண்காணிக்கவும், கேள்வி கேட்கவும், அவங்க தவறு செய்தால் தட்டி கேட்கவும் எல்லா விதமான உரிமையும் நமக்கு உண்டு. அப்பதான் அது உண்மையான மக்களாட்சியை நோக்கி நகரும். அப்படி இல்லாம ஏதோ நம்ம ஓட்டு போட்டோம் எல்லாம் அரசு பார்த்துப்போம் அப்படின்னா அதுக்கு பேர் மக்களாட்சி கிடையாது. 5 வருட மன்னராட்சின்னு வச்சுக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட ஆட்சியை நோக்கி நாம நகரக்கூடாது. சோ நம்ம கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது அரசாங்கத்தை எதிர்த்தல்ல, அது நம்முடைய உரிமை. அது ஒரு பார்ட் ஆஃப் மக்களாட்சி. நாம அப்படி கேள்வி கேட்காமையோ அல்லது நம்முடைய கருத்தை சொல்லாமையோ இருந்தோம்னா அது மக்களாட்சி கிடையாது. அப்ப நம்ம மக்களாட்சியை நோக்கி நகரணும் அப்படின்னாவே நம்முடைய கேள்விகளை கேட்கணும், நம்முடைய கருத்தை சொல்லணும், எங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்றதுக்கான எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கு தான் இந்த மக்களாட்சி. ஸோ அதுக்காக தான் நம்ம இங்க உட்காந்துருக்கோம். இப்ப 2015 ஒரு விளக்க பார்த்தாச்சு. அடுத்த 8 வருஷத்துல இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? இப்போ அறப்போர் இயக்கம் 2015 தொடங்கப்பட்டது. நாங்க தொடங்கும் போதே மலையில தான் ஆரம்பிச்சோம். நாங்க முதல்ல இருக்கக்கூடிய இதுவே ஒரு மலையில தான் அவருடைய வேலையை ஆரம்பிச்சது. ஸோ அதுல நம்ம 2016 ஆகஸ்ட் மாதம் இதே இடத்துல கேளு சென்னை கேளு அப்படிங்கிற ஒரு முதல் நிகழ்வை நம்ம ஆரம்பிச்சோம். எதற்காக பண்ணோம் அப்படின்னா, 2015 வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களே வாங்க, அடுத்த 8 மாசத்துல இந்த அரசாங்கம், அப்போது ஆட்சி செய்த அரசாங்கம் ஏதாவது வேலை பார்த்துருக்காங்களா இல்லையா, இந்த 8 மாசத்துல இந்த வெள்ளத்துக்கு முன்னாடி ஏதாவது வேலை பார்த்துருக்காங்களா இல்லையா, அல்ல என்ன வேலை பார்க்கறோம் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொன்னோம். எனக்குரிய 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருந்து மக்கள் அவங்களுடைய இதை இருந்தாங்க. நம்ம வாலண்டியர்லாம் வச்சு ஒரு பெரிய சர்வே பண்ணோம். அந்த சர்வேயோட ரிப்போர்ட்டையும் ஒப்படைச்சோம். தொடர்ந்து நம்ம அதுக்காக வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். அதுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. வில்லிவாக்கம் ஏரி காப்பாற்றப்பட்டிருக்கு, சிட்லப்பாக்கம் ஏரி காப்பாற்றப்பட்டிருக்கு. இது மாதிரி பல வேலைகள் அதுலாக மக்கள் கேள்வி கேட்டதுனால அது நடந்திருக்கு. அதே நேரம் திரும்பவும் 2019 ஒரு வறட்சி,
ஒரு பக்கம் வெள்ளம், அப்புறம் பார்த்தா வறட்சி. அப்ப என்ன அப்படின்னா, அப்போ கேளு சென்னை கேளு 2-0. வறட்சியை நோக்கியே இருந்துச்சுன்னு கேள்வி கேட்போம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்கு? வறட்சி வந்தா வறட்சி வந்து சொல்லிக்கணும். அப்ப என்ன அந்த அரசாங்கம் சொல்லிச்சுன்னா, 140 வருஷம் இல்லாத மழை குறைவு, அதனால வறட்சி வந்தது. இதை சொல்றது அரசாங்கம் இருக்கணும். நாங்கள பேப்பர்ல பார்த்து படிச்சு செஞ்சுக்கோங்க. ஆமாப்பா 140 வருஷம் மழை வந்துருப்பான்ட்டு. அப்ப அதற்கு என்ன நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க, ஏன் பண்ணல அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்காக நாங்க கேளு சென்னை கேளு 2-0 பண்ணோம். ஸோ அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு திருப்பி 2023 ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை சந்திச்சு இப்போ 2024 கேளு சென்னை கேளு 3-0. நாம் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிற அரசாங்கத்துக்கு தெரிந்தால் மட்டும்தான் அரசு வேலை செய்யும். இல்ல, அதாவது அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்குன்னு சொல்லுவாங்க, பால் தரப்படும். ஏன்னா எல்லாரும் தெரியாது, அவங்க தாய் கூட குழந்தை எதுக்காக அது பசியோடு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அப்ப நாம நம்முடைய கேள்விகளை வந்து காத்திரமா சுதந்திரமா வைக்கும் போது மட்டும்தான் நமக்கான வேலைகள் நடக்கும். நம்ம அதை நல்லாவே பார்த்துக்கிறோம். வெளிவாக்குல பார்த்தோம், சித்தப்பாக்கத்துல பார்த்தோம். ஸோ நம்முடைய கேள்விகள் வந்து தொடர்ந்து அரசாங்கத்தை நோக்கி வைக்கும்போது மட்டும்தான் நமக்கான தீர்வுகளை நோக்கி நகரும். ஸோ அடுத்ததா இப்ப நம்ம ஒரு 3, அதாவது 2015 வெள்ளம், 19 வறட்சி, 21 ஒரு சிறிய வெள்ளம், 23 ஒரு வெள்ளம் பார்த்தாச்சு. அப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த தடவை நம்ம திருப்பியும் வந்து ஒரு பெரிய லெவல்ல போன தடவை பண்ணதை விட ஒரு பெரிய சமூக தணிக்கை பண்ணுவோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை அரசாங்கம் செயல்பட்டு இருக்கலாமோ, அல்லது அந்த அரசாங்கத்துடைய செயல்பாட்டுல இனிமேல் வந்து பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சா. ஏன்னா இப்போ 2021 2100 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கு சராசரியா. அதே இந்த வருஷம் 2023 2100 மில்லிமீட்டர். ஸோ இந்த 2 மழையும், ஆனா 2021 ஏன் 2023 மிகப்பெரிய வெள்ளம் சேதமைப்படுச்சு. அதை பார்க்கும்போது தான் குறைந்த நேரத்துல அதிக மழை பெய்யும் போதெல்லாம் இந்த பிரச்சனை வருது. இதுதான் வந்து இந்த புவி வெப்பமயமாதல் காலநிலை மாற்றத்தினுடைய அறிகுறின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அந்த காலநிலை மாற்றத்தினுடைய வெளிப்பாடு ஒரு சின்ன ஒரு அளவு தான் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. சாண்டில் 2015 வந்து மழையா இருக்கட்டும், இப்போ 2023 சென்னையுடைய எக்ஸாம் புயலா இருக்கட்டும், அதே நேரம் திருநெல்வேலி தூத்துக்குடியில் உண்டான மிகப்பெரிய எனக்குரிய 90 சென்டிமீட்டருக்கு மேல கூட மழை பொழிவா இருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் தான் அந்த நம்முடைய காலநிலை மாற்றத்துடைய இதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல் தான் மெயின் பிக்சரே வரப்போகுது. இனிமேல் தான் இதை விட மோசமான சூழ்நிலை எல்லாம் நாம அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சூழ்நிலை நிலவிட்டு. ஏன்னா புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது வந்து ஏதோ நம்ம மட்டும் இல்லை, அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா அதனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறத பார்க்கும்போது இனி இன்னும் மோசமான பிரச்சனைகளை நாம சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ நாம அதற்கு தகுந்த மாதிரியான சென்னையை கட்டமைச்சிருக்கோமா இல்லையா, கட்டமைக்க முடியுமா இல்லையா, சோ அதை நோக்கி பயணப்படுறதுக்காகத்தான் கடந்த 1-1.5 மாசமா நிறைய தன்னார்வலர்கள் வந்து பாதிக்கப்பட்டது வந்தாங்க, மற்றவங்க வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து சமூக தணிக்கை செஞ்சோம். சோ நமக்கு என்ன இதுல இருந்து கிடைச்சது அப்படின்னா, அரசு தேவையான நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறதா நம்முடைய ரிப்போர்ட்ல தெரிஞ்சது. அதாவது இது ஒரு இயற்கையினுடைய பேராபத்து கிடையாது, மேன் மேட் டிசாஸ்டர், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளால தெளிவா பார்க்க முடியும். ஏன்னா இன்னும் நம்முடைய கட்டமைப்பை சரியாக செய்திருந்தால் இந்த வெள்ளத்தை பெருமளவு தவிர்த்திருக்கலாம். 100% தவிர்த்திருக்க முடியும், நான் எந்த வார்த்தையும் கொடுக்க முடியாது. ஆனா சரியான முறையில் திட்டமிட்டு அரசு செயல்பட்டிருந்தால், 2015 வெள்ளத்திலிருந்து பாடம் கற்றிருந்தால் நிச்சயமாக இம்முறை இந்த அளவிற்கான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்ப அரசு அதை செய்ய தவறிவிட்டது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனிமேலும் நாம் பொறுமையா இருந்தால், கேள்வி கேட்காமல் இருந்தால், அமைதியாக இருந்தால் இதைவிட மோசமான நிலைக்கு நாம் பழக்கப்படுவோம். ஆமாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு என்ன வரும்,
10 அடி 20 அடிக்கு வெளில வரும். அப்போதைக்கு நீ வீட்டுல என்ன செய்யணும், முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ சொல்லிட்டாங்க தாம்பரத்துல கிரவுண்ட் ஃப்ளோரே கிடையாதுட்டாங்க. தாம்பரத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் இனிமேட்டு கட்டவங்களாம் கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லைன்னா இப்ப கட்டியிருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, இடிச்சா கட்ட முடியும், எல்லாத்தையும் இடிச்சா கட்டிட்டு முடியும். அப்போ நீங்க எந்த மாதிரியான சிந்திக்கிறீங்க? சரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல விட்டாச்சுப்பா, ரொம்ப சந்தோஷம், கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாம் எடுத்தாச்சு, தண்ணி ஒரு 12 அடிக்கு வந்துச்சு, வீட்டுக்குள்ள இருந்துட்டு இந்த வேலை பார்த்தே வந்துக்க முடியுமா? கீழே எனக்கு காரு, அப்புறம் கார்லாம் பார்க்கிங் மட்டும் தெரியல, கார்லாம் ஒரு 12 மாடி கொண்டு போயிருவாங்க நினைக்கிறேன். மாடி உச்சியில மொட்டை மாடியிலே காரை நிறுத்தி கொள்ளவும், அங்கிருந்து சைங்கன்னு கீழே இறக்கிட்டீங்க, தேவைப்பட்டா மழை பெஞ்சா மேலே ஏற்றிக்கன்னு சொல்லுவாங்க. சரி அது ஓகே, தண்ணி கீழே வந்துருச்சு, நாம இப்போ முதல் ஃப்ளோர்லயோ செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம், கீழே எப்படி போவோம், சாப்பாடு எப்படி கிடைக்கும், மத்தெல்லாம் எப்படி இருக்கும்? இன்னொரு 10 நாள் 15 நாள் தண்ணி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு தனியா சொல்லுவாங்க, நீங்க முதல்ல 15 நாளைக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுங்க. அதில் ஒரு சொல்லி வச்சுனாங்க, பால்லாம் 4 நாளைக்கு வச்சுக்க வேண்டியதானே, பால் இல்லாட்டி வாழ முடியாதா அப்படின்னா சமூகத்தில் ஒரு சில கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதாவது எப்படின்னா, அரசு என்ன நினைக்குது அப்படின்னா மக்களை பழக்கப்படுத்திக்கிறது அப்படின்னு. இந்த ஒரு பிரபலமான ஜோக் இருக்கும், உங்களுக்கு 30-40 வயசு வச்சு இந்த பிரச்சனை இருக்குங்க, அதுக்கு பின்னாடி சரியாயிடுமா, பழகி போயிடும். ஸோ நம்மளை வெள்ளத்திற்கு பழக்கப்படுத்த அரசு நினைக்கிறது. நாம அப்படி பழகக்கூடாது. அப்படி நம்ம பழகணும்னா நம்ம மக்களாட்சியில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்க மாட்டோம். நாம கேள்வி கேட்போம், எனக்கு நீ 100% வேலை செய், அதற்கு மேல பிரச்சனை வந்துச்சா அது ஓகே. ஆனா நீ எந்த வேலையும் செய்யாம நீ வெள்ளமா வந்தா தண்ணி வந்தா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பழகிக்கணும்னு சொன்னேன்னா நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். எங்களுடைய கேள்விகளை, எங்களுடைய தேவைகளை நாங்க எத்தி வச்சுட்டே இருப்போம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுக்காக தான் இந்த கூட்டமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு சமூக தணிக்கை அறிக்கை செய்து இருக்கிறோம். அதுல முழுமையா எந்த மாதிரி எந்தெந்த பகுதியில் நம்ம ஆய்வு செஞ்சோமோ அந்த பகுதியுடைய விஷயங்களையும் சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சென்னையினுடைய பிரச்சனை, இந்த மாதிரியான வெள்ளம் வறட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எப்படி எல்லாம் இருந்தால் தீர்க்க முடியும், எந்தெந்த மாதிரியான வகைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி ஒரு அறிக்கையும் அதுல வச்சிருக்கிறோம். ஸோ இதை நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்க போறோம், தொடர்ந்து வலியுறுத்த போறோம். ஒவ்வொரு பகுதியிலும் இதை செய்யற வரைக்கும் நாம அதை செஞ்சுட்டே இருக்க போறோம். ஒரு உதாரணமா நான் சொல்ல நினைக்கிறேன். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம சென்னை 4 கேட்ச்மெண்ட் நீர்பிடி பகுதியில் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஒன்று கொசஸ்தலையாறு கேட்ச்மெண்ட், அப்புறம் கூவம், அடையாறு, பள்ளிக்கரணை தனி, பள்ளிக்கரணைங்கிறது ஒரு தனி கேட்ச்மெண்ட். நான் இந்த 2015 மழையை விட இந்த 23வது நடந்த பெரிய மழையில மிகப்பெரிய பாதிப்பை எங்க அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது நம்முடைய பள்ளிக்கரணை கேட்ச்மெண்ட் தான். ஸோ அந்த பகுதியில அதாவது 2015 விட மிக மோசமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நம்முடைய நிறைய அந்த சமூக தணிக்கைகள் தெரிஞ்சது. ஸோ அதை ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன விதமான ஒரு இது கிடைச்சது அப்படின்னா, நம்முடைய பள்ளிக்கரணையினுடைய நீர்பிடி பகுதியில் மட்டும் 106 வாட்டர் பாடிஸ், 106 நீர்நிலைகள் இருக்கு. அதனுடைய ஏரியா பரப்பளவு மட்டுமே 4400 ஏக்கர். ஸோ அந்த 4400 ஏக்கர் பரப்பளவு உள்ள அந்த நீர்நிலைகளை ஒரு 10 அடி அதனுடைய ஆழம், சராசரி ஆழம் இருந்திருக்கும்னா 1.25 TMC அளவுக்கு தண்ணீரை சேமித்து இருக்க முடியும். அதே நேரம் 20 அடி அதனுடைய சராசரி ஆழம் இருந்துச்சுன்னா 3.5 TMC அளவுக்கு தண்ணீரை சேமித்திருக்க முடியும். அதே நேரம் அது ஒட்டுமொத்த பரப்பளவு, அந்த கேட்ச்மெண்ட் பரப்பளவு 235 ஸ்கொயர் கிலோமீட்டர். அந்த 235 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 40 சென்டிமீட்டர் மழை பெய்திருந்தாலும் உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணீருடைய அளவு 3.4 to 3.5 TMC தான். அப்ப நம்முடைய நீர்நிலைகளை மட்டும் நாங்க சரியா வச்சிருந்தாங்கன்னா, தேவையான அளவுக்கு வச்சிருந்தாங்கன்னா இத்தகைய பெரிய ஒரு வெள்ளத்தை தடுத்திருக்க முடியும் அப்படிங்கிற ரிப்போர்ட் நம்ம வர முடியும். இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம ஆய்வு செய்யும் போது சென்னைக்குள்ள ஒரு 24 ஏரி இருக்கு. அதுல ஒரு சில ஏரிகளை தவிர்த்து மற்ற ஏரிகள் தூர்வாரப்படவே இல்லை, பல 10 ஆண்டுகளாக தூர்வாரவே இல்லை. அது மட்டும் கிடையாது, அதுல ஃபுல்லா என்ன இருக்குன்னா சாக்கடையும் குப்பையும் தான் இருக்கு. 50% ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னா சாக்கடையும் குப்பையும் தான் இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது பட்சத்துல மழை பெஞ்ச தண்ணி 50% மட்டும் தான் நிரம்ப முடியும், மீதி தண்ணி எல்லாம் வெளியே வருது.
வெளியே வந்ததுன்னா ஃப்ளட்டா மாறி. ஸோ இதுதான் நிறைய பகுதியில் நடந்த பிரச்சனையாகவும் இருக்கு. அடுத்ததான் நம்முடைய 33 கால்வாய்கள் சென்னைக்குள்ள இருக்கு. அந்த கால்வாய்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா 30% என்ன இருக்குன்னா சாக்கடையும் குப்பைகளும் தான் இருக்கு. அப்ப அந்த கெப்பாசிட்டி எல்லாமே ட்ரைனுடைய கெப்பாசிட்டி எல்லாமே மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கனால பெய்த மழையினுடைய அளவு அதிகமா இருக்கும் போதெல்லாம் தண்ணி வெளியே வந்து பெரிய பிரச்சனை வரும். ஸோ இதுதான் செய்ய வேண்டிய விஷயத்த சரியா செஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய பேரிலிருந்து நம்மளால தப்பித்திருக்க முடியும் அப்படிங்கறதுதான் நம்ம ரிப்போர்ட்டோட இதுவா இருக்கு. இப்ப இனியாவது அடுத்த வெள்ளம் வர்றதுக்குள்ள அது அடுத்த வருஷமா இருக்கலாம், அல்லது 2-3 வருஷமா இருக்கலாம், அல்ல 5-10 வருஷமா இருக்கலாம். ஆனா நீங்க அதற்குள்ளாவது சென்னை இப்ப நம்ம தெரிஞ்சு வச்சு 2015 49 சென்டிமீட்டர் ஒரே நாள பெஞ்சது. அதே மாதிரி 2023 ஏறக்குறைய ஒரு 36 மணி நேரத்துல 50 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருச்சு. அதே நேரம் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடியில 90-95 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு பார்த்துட்டோம். அப்ப நீங்க இதை விட அதிகபட்சமான மழை பொழிந்தாலும் அதை தற்காத்துக் கொள்வதற்குரிய அளவுக்கு நம்முடைய சென்னையினுடைய கட்டமைப்பை மாற்றியே ஆக வேண்டும். ஸோ அதற்கான முழுமையான தகவல்களை நம்ம அரசுக்கு கொடுத்துருக்கிறோம். இப்ப நம்ம அந்த ரிப்போர்ட்ல சமூகத்தடிகளை வெளியிட போறோம். அதை நோக்கி முன்னேறினால் மட்டுமே நாம் சென்னையில் ஒரு வாழத்தகுந்த நகரமாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஃப்ளட் வந்ததுன்னா இருக்கிற கம்பெனிஸ் தான் வெளியே போயிடுவாங்க, இருக்கிற மக்களும் வாழக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மியான. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ₹1,00,000 மேலான ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இது தொடர்ந்து தடையாச்சுன்னா 21, 23 பெரிதா இல்ல 2 வருஷம் தான். 21 ஒரு மழை பெஞ்சு நேரத்துல பாதிக்கப்படுறது, 23 அதோட அதிகம். அடுத்த 1-2 வருஷத்துலயே திருப்பி கூட வரலாம். இப்ப அடுத்த வருஷம் கூட வரலாம். அப்ப இது தொடர்ந்தால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். அப்ப சென்னை என்ன ஆகும்னா அடுத்த 1-2 வருஷம் மழை பெய்யணும்னு அவசியம் இல்லை, பெய்யாம கூட இருக்கலாம். இன்னும் 2-3 வருஷத்துக்கு தொடர்ந்து மழை, அதாவது 2018 ஒரு வருஷம் மழை குறைவிலே 19 பெரிய வறட்சி சந்திச்சோம். திரும்பவும் அதே மாதிரியான ஒரு 2 வருஷம் இருந்ததுன்னா தண்ணிக்கு திருப்பியும் ஈரோட்ல இருந்து ட்ரெயின் ஓடணும், ஈரோட்ல இருந்து ட்ரெயின் ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த நோக்கி நம்ம நகரக்கூடாது. நம்ம இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி வறட்சி வெள்ளம் ரெண்டுமே ஒன்றுக்கு தொடரக்கூடியது. அதை மாற்றி அமைக்கக்கூடிய சென்னை உள்கட்டமைப்பு உடைய ஒரு நீர் மேலாண்மை மிக்க நகரமாக மாற்றுவதற்கான ஒரு முன்னோடி தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதை தொடர்ந்து பயணிப்போம், நிச்சயமாக மாற்றி அமைப்போம். கேளு சென்னை கேளு, கேளு சென்னை கேளு, ஏரிக்குள்ள கல்வி நீரு, வீட்டுக்குள்ள வெள்ளை நீரு, கொண்டு போய் விட்டாரு. கேளு சென்னை கேளு, கேளு சென்னை கேளு, ஏரிக்குள்ள வாக்க மாத்தி ரியல் எஸ்டேட் போட்டு யாரு, சிஎம்பிஏ பாரு பாரு, சதுப்பு நிலத்தை பட்டா போட்டு விற்பது யாரு, தாசில்தாரு பத்திரம் போட்டு யாரு யாரு, ரவீந்திரநாத் ரெஜிஸ்ட்ராரு பதவி உயர்வு தந்தது யாரு, அமைச்சர் மூர்த்தி பாரு பாரு, தாமரக்கேணி ஏரி மேல காவல் நிலையம் கட்டியதாரு, தமிழக அரசு பாரு பாரு, ரோடு மேல ரோடு போட்டு ரோடு வைத்து ஏறி போச்சு, வீடு பள்ளம் ஆகி போச்சு, பள்ளி போன சதுப்பு நிலத்து குப்பைய பட்டியல் யாரு யாரு, சென்னை கார்பரேஷன் பாரு பாரு, ஏரி தண்ணியில வீட்டை விட்டு ரோட்டை தானே ரோட்டில விட்டு படத்தை விட்டு தூங்குறாரு, புரட்டை விட்டு தூங்குறதாரு, துறைமுருகன் அமைச்சர் பாரு, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், சதுப்பு நிலத்தை குப்பை கொட்டிய ஆட்சியை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், நீர்நிலைகளை
ஆக்கிரமித்த ஆக்கிரமிப்பாளரை கண்டிக்கின்றோம் 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 ஏரி குளங்களில் பட்டா போட்டு தாசில்தாரை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஏரி குளங்களில் பதிவு செய்த ரிஜிஸ்டாரை கண்டிக்கின்றோம் குடிநீர் வாரியத்தை கண்டிக்கின்றோம் கழிவு நீரை நன்னீரில் விட்ட குடிநீர் வாரியத்தை கண்டிக்கின்றோம் மீட்டெடுப்போம் நீர்நிலைகளை மீட்டெடுப்போம் கேளு சென்னை கேளு ஏரிக்குள்ள கழிவு வீட்டுக்குள்ள வெள்ள நீரு கொண்டு போய் விட்டதாரு கேளு சென்னை கேளு ஏரி கொத்தின் முறையை மாற்றி ரியல் எஸ்டேட்டா மாத்திரதாரு சிஎம்டிஏ பாரு சலுப்பு நேர்த்தப்பட்டா போட்டு விஸ்தார் பாரே தாசில்தார் பத்திரம் போட்டது யாரு ரவீந்திரநாத் தாசில்தார் ரவீந்திரநாத் ரெஜிஸ்ட்ரார் பதவி உயர்வு தந்தது யாரு அமைச்சர் மூர்த்தி பாரு தாமரைக்கேணி ஏரி மேல காவல் நிலையம் கட்டியதாரு தமிழக அரசு பாரு ரோடு மேல ரோடு போட்டு ரோடு இலைக்கு ஏறி போச்சு வீடு பல்லம் ஆகி போச்சு ரோடு மேல ரோடு போட்டு ரோடு இலைக்கு ஏறி போச்சு வீடு பல்லம் ஆகி போச்சு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குப்பையை கொட்டியது யாரு சென்னை கார்பரேஷன் பாரு ஏரி தங்கிய வீட்டில் விட்டு ஓட்டத்தானே ரோட்டில் விட்டு வர்க்க விட்டு தூங்குறாரு துரைமுருகன் அமைச்சர் பாரு கண்டிக்கின்றோம் துரைமுருகன் அமைச்சர் கண்டிக்கின்றோம் சதுப்புரத்தில் குப்பை கொட்டிய மாநகராட்சியை கண்டிக்கின்றோம் நீர் தேகளை தூர்வாராத நீர் நிலைகளை தூர்வாராத நீர்வளத்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஏரி குளங்களில் பாட்டு போட்டு
ஏரி குலகது பட்டா தரும், ஏரி குலகது பட்டா தரும் தாசில்தாரை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். ஏரி குளங்களை பதிவு செய்யும், ஏரி குளங்களை பதிவு செய்யும் ரெஜிஸ்ட்ராரை கண்டிக்கின்றோம், ரெஜிஸ்ட்ராரை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். கழிவு நீரை ஏரியில் விட்ட, கழிவு நீரை ஏரியில் விட்ட குடிநீர் வாரியத்தை கண்டிக்கின்றோம், குடிநீர் வாரியத்தை கண்டிக்கின்றோம். மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், நிலைகளை மீட்டெடுப்போம், நீர்வழி பாதையை மீட்டெடுப்போம், நீர்வழி பாதையை மீட்டெடுப்போம், சதுப்பு நிலத்தை மீட்டெடுப்போம், சென்னையை மீட்டெடுப்போம், சென்னையை மீட்டெடுப்போம். கேளு சென்னை கேளு, கேளு சென்னை கேளு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் அந்த வெள்ளம் வந்த பொழுது நம்ம எல்லாரும் ஒரு என்ன பண்றது அப்படிங்கிற குரல்கள் நிறைய போன் கால் மூலமாக நேரடியாக நிறைய சந்திக்கும் போது கேட்ட கேள்வி, நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஏன்னா 2015 பெருவெள்ளம் வந்தது, பார்த்தோம். அதற்கு பிறகு தொடர்ந்து கேளு பண்ணோம், வேலைகள் செஞ்சோம். சில ஏரிகளை நீங்க சிட்லப்பாக்கம் ஏரி பார்த்திருப்பீங்க, உதாரணம் வில்லிவாக்கம் ஏரி, இது போன்ற சில ஏரிகளை மீட்டும் இருந்தது. ஆனால் இது ஒரு தொடர் பயணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த விஷயம், இந்த வெள்ளம் வந்ததற்கு பிறகு உடனடியாக நிறைய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த நீர்நிலைகள்ல வேலை செய்யக்கூடிய நிறைய மக்களை ஒன்றிணைத்து இந்த மாதிரி ஒரு மக்கள் மேடையாக இதை உருவாக்க வேண்டும். அப்போ டாக்டர் சுரேஷ் சார் உடனே நம்ம ஏதாவது இது ஒரு பரந்த நிறைய மக்களை இன்வால்வ் பண்ணக்கூடிய சென்னையில் மட்டுமில்ல, சென்னை புறநகர் பகுதி அனைத்து இடங்கள்ல இருந்தும் நம்ம கொண்டு வரணும். அதற்கான ஒரு முயற்சி தான், அதற்கான ஒரு ஆரம்பம் தான். ராதாகிருஷ்ணன் கேட்கிறாரு, எம்எல்ஏ எப்ப வருவார், எம்எல்ஏ எப்ப வருவார். ஒருத்தர் வந்துட்டாரு, ஓகே, மிச்சவங்க எப்படி வருவாங்க இல்லையா? இன்னைக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மக்கள் குடிக்கிறோம்னா, அவர் கூட ஒண்ணு சொன்னாரு, நீங்க சொன்னா சீஃப் செக்ரட்டரி கேட்பாருன்றாரு. அவங்க சொன்னா கேட்க, அது சும்மா இல்லையா? பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு இந்த ஏரிகள் குளங்கள் இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல ஆட்டையை போடுறது யாரு? அரசியல்வாதி இல்லையா? நாம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வாரம் நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம இந்த ஆய்வுகள்லாம் மேற்கொள்றோம். ஆய்வுகளுடைய ஒரு பார்ட்டா மதுரவாயல் அடையாளம்பட்டு ஏரி கண் முன்னாடி யார் ஆக்கிரமிப்பு பண்றாங்க, இது ஒரு எக்ஸாம்பிள். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதியும் தாசில்தாரும் சேர்ந்து ரபீஷ் கல்லெல்லாம் கொண்டு வந்து ஏரியில கொட்டுறது இல்லையா, லெவல் பண்றது. அடையாளம்பட்டு ஏரியில என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் நிலம் ரொப்பி இருக்கிறாங்க. ரொப்பி டாஸ்மாக் கான்ட்ராக்டர், அவர் தான் லோக்கல் அங்க அரசியல் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார். அவர் பாண்டரங்கன்னு ஒருத்தர் ஆக்கிரமிச்சு என்ன பண்றாரு, ஃபுல்லாத்தையும் ரொப்பியாச்சு. ரொப்பிட்டு இன்னி வரைக்கும் அந்த பட்டா பார்த்தா அடையாளம்பட்டு ஏரி 2.5 ஏக்கர்னு இருக்கு. எப்படிடா அடையாளம்பட்டு ஏரி 2.5 ஏக்கர் இருக்குன்னா, இப்பதான் வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அதை பாண்டரங்கன் பேர்ல மாத்துறதுக்கு. அந்த கேப்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னா அது பாண்டரங்கன் பேருக்கு அந்த தாசில்தாரு பட்டா மாத்திடுவார். வண்டிகளை ஃபுல்லா, டாஸ்மாக் வண்டிகளை ஃபுல்லா நிப்பாட்டி இப்ப ஏதோ ஒரு ஷெட் மாதிரி நிப்பாட்டி வச்சாச்சு. அப்போ தாசில்தார்களை பார்த்து மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க, மக்கள் திருந்தணும், மக்கள் ஏரி குளங்கள்ல வீடு வாங்குறாங்க. இத நம்ம எதிர்த்து வலிமையாக பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இல்லைன்னா அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, மக்கள் மேல பழிய போட்டு அவங்க போயிடுவாங்க. யாரு இதுக்கு பட்டா கொடுக்கிறது, யாரு இதுக்கு பிளான் அப்ரூவல் கொடுக்கிறது? இன்னைக்கு இந்த ஏரி இப்படி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் புகார் கொடுத்திருக்கிறாங்க, ஆட்சியர் கொடுத்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இதுவரை அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் அங்க செல்வி சரவணன் இருக்கிறாங்க,
அவங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல, எல்லாம் கூட்டுல இருக்கிறாங்க. போன எம்எல்ஏ பெஞ்சமினும் ஒண்ணும் பண்ணல, இப்ப இருக்கிற எம்எல்ஏ கணபதி ஏடிஎம்கே டிஎம்கே ஒண்ணும் பண்ணல இல்லையா? சோ இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு ஏரி எப்படி காணாம போகுதுங்கிறதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் நம்ம அடையாளம்பட்டி ஏரி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை தாசில்தாரை பார்த்து நம்ம சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. தாசில்தாரை பார்த்து, எப்பா உனக்கும் ஏரிக்கும் சம்பந்தம் இல்லை, தயவு செஞ்சு அந்த பக்கம் நீ ரெக்கார்ட்ல எதுவும் பண்ணாது. சில பேர் வேலை செய்யணும், சில பேர் வேலை செய்யக்கூடாது. தாசில்தாரு நீர்நிலைன்னு ஒரு சர்வே நம்பர் இருந்தா அந்த பக்கம் அவர் போக கூடாது, அந்த சர்வே நம்பரை போய் சப்டிவிஷன் பண்ணக்கூடாது. நீ அங்க போய் வேலை செய்யாத அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றாங்க தாசில்தாரு? அவங்கதான் நீர்நிலைகள்ல அதிகமா வேலை செய்யறாங்க. எதுக்கு? சப்டிவிஷன் போட்டு பட்டா கொடுக்கறதுக்கு. கொரட்டை விட்டு தூங்குறாரு நம்ம பேசணும் இல்லையா? துரைமுருகன் அவருடைய துறை நீர் மேலாண்மை துறைன்னு இருக்கு. அவங்கதான் நிறைய வேலை செய்யணும் நீர்நிலையில, அவங்கதான் நீர்நிலையில நிறைய வேலை செய்யணும். ஆனா அவங்கள வெள்ளம் முடிஞ்சதுக்கு பிறகு யாராவது பாத்தீங்களா அந்த துறைய? இல்ல. நீங்க இன்னைக்கு யார் வேலை செய்யணும், யார் வேலை செய்யக்கூடாது, அப்படியே ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. தாசில்தார் வேலை செய்யக்கூடாது. தாசில்தார் எப்ப வேலை செய்யணும்? யாராவது ஆக்கிரமிச்சாங்கன்னா, எப்பா இத கவர்மெண்ட் லேண்ட், இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த லேண்டை பாதுகாக்கிறது அவர் வேலை, அதுக்கு பட்டா போடுறது அவர் வேலை இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் துறைமுருகனுடைய அமைச்சரவை என்ன பண்ணுது? அவங்கதான் போய் தூர் வாரணும், அவங்கதான் போய் பவுண்டரி எல்லாம் கரெக்டா இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து எல்லாம் செய்யணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க பட்டா போட்டுட்டு இருக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுட்டு இருக்கு. அப்போ இத நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நமக்கு இத கொண்டு போய் நம்ம அரசாங்கத்திட்ட பேசினா, சிஎம்டிஏன்னு ஒரு துறை, சிஎம்டிஏ அந்த துறை என்ன சொல்றாங்கன்னா, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அது மெட்ரோபாலிட்டன் டிஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டின்னு பேரை மாத்திரலாம். நம்ம இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் இருக்கு, சென்னை மெட்ரோபாலிட்டன் டிஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டின்னு பேரை மாத்திரலாம். ஏன்னா அந்த துறை என்ன சொல்றாங்கன்னா, செம்மஞ்சேரியில ஒரு காவல் நிலையத்தை ஏரிக்குள்ள மண்ணை கொட்டுறாங்க, ஏரிக்குள்ள மண்ணை ரொப்பி கண்ணு முன்னாடி நடக்குது. ரைட்டுங்களா? திமுக எம்பி கனிமொழி ட்வீட் போடுறாங்க, எதிர்கட்சியா இருந்தபோது. எல்லாருக்கும் இந்த மாதிரி ப்ரீ 2021 போஸ்ட் 2021 நம்ம தனியா பிரிக்கணும். ஏன்னா ஸ்டாலின் ப்ரீ 2021 வேற, ஸ்டாலின் போஸ்ட் 2021 வேற. 2021 முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்தாரு அப்படிங்கிறது வேற, இன்னைக்கு செயல்பாடுகள்ங்கிறது கம்ப்ளீட்டா வேற. அப்ப அந்த மாதிரி கனிமொழி அன்னைக்கு ட்வீட் போடுறாங்க, ஏரியில் மண்ணை கொட்டி இப்படி ஏரியை காலி பண்றாங்களே, இது நியாயமா அப்படிலாம் ட்வீட் எல்லாம் போட்டாங்க. நாம போய் இதுக்கு நம்ம மேல இது மாதிரி ஏரிக்குள் மண்ணு கொட்டுறாங்கிறதுக்கு நம்ம மேல கேச போட்டாங்க. நம்ம அது இன்னைக்கு குவாஷ் ஆயிடுச்சு, அதெல்லாம் நடந்துருச்சு. அதுக்கு ஒரு பிஐஎல் போட்டு கோர்ட்ல அவங்க ஐஐடிஆர் நியமிச்சு அறிக்கை கொடுத்து, ஆமா இது ஏரியில தான் காவல் நிலையம் கட்டிட்டாங்கன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. அந்த நீதிபதி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணாரு, பாவம் கொஞ்சம் கருணை உள்ளவரா இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு கவர்மெண்ட்டை பார்த்து, பா நான் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டு, சஞ்சீவ் பானர்ஜின்னு ரொம்ப ஒரு ஷார்ட் டேர்ம் இருந்தாரு, நல்ல ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அவர் பார்த்து சொன்னாரு, இவங்களை பார்த்து கவர்மெண்ட்டை பார்த்து, நானே ஒரு ஆர்டர் போட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை, என்ன எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா, ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா போலீஸ் கிட்ட போவாங்க. இப்ப நீங்களும் நானும் ஏதாவது ஆகணும் போலீஸ் கிட்ட போகலாம். இவங்க ஆக்கிரமிப்பு பண்றாங்க, சடனா ஒரு 100க்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் ஆக்கிரமிச்சா எங்க போகணும், நம்ம எங்க போறது? அப்போ அவர் சொல்றாரு, போலீஸ் ஸ்டேஷன் இடிக்கிறதுக்கு நான் ஆர்டர் போட்டேன்னா அது நல்லா இருக்காது. நீங்களா போய் கவர்மெண்டே நாங்க முடிவு பண்ணிட்டோம், ஏரிக்குள்ள நாங்க இனி கட்ட மாட்டோம், நாங்களே போய் இடிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி மீடியா எல்லாரையும் கூட்டிட்டு போய் இடிங்க அப்படின்னு ஜட்ஜு சொல்றாரு. இவங்க சரி சரி மண்டே ஆட்டிட்டு வந்துட்டு அந்த ஜட்ஜு அப்புறம் பாவம் அவரு வேற எங்கேயோ கொண்டு போய் வேற ஒரு கோர்ட்ல வேற ஒரு இஷ்யூக்காக போட்டாங்க, மேகாலயா மிசோரம் அந்த சைட்ல. அதற்கு பிறகு 1.5 வருஷம் கேஸே வரவில்லை. அதுக்கப்புறம் நீங்க சொல்றாங்க இது ஏரியே இல்ல, இன்ஃபோசிஸ் எதிரே நீங்க அவ்வளவு பெரிய தாமரைக்கேணி ஏரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த முழுசுமே ஏரியே இல்லைன்னு அரசாங்கம் வாதம் வைக்கிறாங்க. அப்ப கனிமொழி அன்னைக்கு போட்ட ட்வீட் என்ன, இது ஏரிக்குள்ள கொட்டுறாங்கன்னு ஐஐடி அறிக்கை கொடுத்துருச்சு இது ஏரின்னு. இருந்தாலும் முழு பூசணிக்காயை மறைக்கணும்னா இவங்க என்ன பண்றாங்க, இது ஏரியே இல்லைன்னு கூட நீதிமன்றத்தில் வாதாடுறதுக்கு ரெடியா.
இதுதான் அரசியல்வாதி, இதுதான் ஆட்சி. அப்போ இந்த நீர்நிலைகளை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுல இதுல சிஎம்டிஏ உடைய ரோல் தான் ரொம்ப முக்கியமானது. சிஎம்டிஏ ஒரு அத்தாரிட்டி. என்ன சொல்லணும்? ரெவென்யூ பட்டா கொடுத்தாங்கன்னா சிஎம்டிஏ என்ன சொல்லணும்? நான் தான் அர்பன் பிளானர், நான் தான் இந்த சிட்டிக்கு நகரத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய அத்தாரிட்டி நானு. அப்போ நீ இந்த மாதிரி நீர்நிலைய வேற ஒரு வகைக்கு மாற்றுவது தவறு, நாங்க ஒப்புக்கொள்ள மாட்டோம்னு சொல்றோம். சிஎம்டிஏ இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சார் தாசில்தார் அவங்க பட்டா ரெவன்யூ ரெக்கார்டு தான் ஃபைனல், பட்டா இல்ல அவங்க மாத்திட்டாங்கன்னா நாங்களும் மாத்திடுவோம். அப்புறம் என்ன நீங்க அர்பன் பிளானரு? அவங்க நாளைக்கு 100 ஏக்கர் சதுப்பு நிலத்தை பட்டான்னு மாத்திட்டாங்கன்னா சிஎம்டிஏ என்ன சொல்லும்? அவங்க பண்றது ஒன்னே ஒண்ணுதான், ஆன்லைன்ல ஒரு மேப் வச்சிருக்காங்க, அது நீல கலர்ல இருக்கிறத மாத்தி ரெட் கலருக்கு மாத்திப்பாங்க, அவ்வளவுதான். ஏரின்னு இருக்கிறத மாத்தி ரெவென்யூ பட்டா கொடுத்துட்டாங்க, அதனால நாங்களும் மாத்திரம் மாத்தி. அப்போ இன்னைக்கு சிஎம்டிஏ பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி பயங்கர ஆழமாக, நீங்க முதல்ல ஒரு அத்தாரிட்டியா ஆக்ட் பண்ணு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பத்தி இன்னைக்கு நிறைய பேர் பேசினாங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல பிளாட் போடுறது யாரு? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டியது, நாங்கள் பள்ளிக்கரணை சதுப்பு அந்த என்டையர் பெல்ட் போய் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு பெரும்பாக்கம் மக்கள் வந்திருக்கிறாங்க. பெரும்பாக்கத்துல இருந்து ஏன் அவ்வளவு வெள்ளம் வந்ததற்கான ஒரே காரணம் என்ன? பெரும்பாக்கம் ஏரியிலேருந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வரக்கூடிய அந்த கால்வாய் அவ்வளவு மோசமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கரணம் மார்ஷ்லேண்ட், பெரும்பாக்கத்திலேருந்து ஒரு பெரிய மார்ஷ்லேண்டு எங்க ஒக்கியமடி வரைக்கும், அது வரைக்கும் போகுது இல்லையா? அந்த மார்ஷ்லேண்ட் நடுவுல இருக்கிறது என்னது? எல்காட். தமிழ் கிளாசிக்கல் இன்ஸ்டிடியூட்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூட். தண்ணியை பிளாக் பண்றது, மேஜரா பிளாக் பண்ணிட்டு நிக்கிறது இந்த பில்டிங்ஸ் தான். சோ மீண்டும் மீண்டும் மக்கள் ஆக்கிரமிக்கிறாங்க. குடிசை ஓரமா போட்டிருப்பாங்க, அவங்களை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் பெரும்பாக்கத்துல கொண்டு போய் சதுப்பு நிலத்திலே போட்டிருக்கிறாங்க. இங்க இருந்து கூவத்துல இருந்து கொண்டு போய் 20 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் சதுப்பு நிலத்துல கொண்டு போய் போட்டுட்டு இவங்கதான் காரணம். அந்த குடிசை ஒரு 2% 5% கூட இருக்காது. ஆனா இவ்வளவு பெரிய பில்டிங், 100 கணக்கான ஏக்கருக்கு குப்பையை போடுறீங்க, 100 கணக்கான ஏக்கருக்கு எல்காட் போடுறீங்க, 100 கணக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் போடுறீங்க. நேற்றுக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் வந்து கோர்ட்ல சொல்றாங்க, 5 கோடிக்கு நாங்க மண்ணு கொட்டி இருக்கிறோம், 8 கோடிக்கு நாங்க மண்ணு கொட்டி இருக்கிறோம், ஏரிக்குள்ள மண்ணு கொட்டி நாங்க இவ்வளவு செலவு பண்ணிட்டோம், அந்த ஏரியை எங்களுக்கு கொடுங்க, சதுப்பு நிலத்தை. அப்போ இந்த சதுப்பு நிலத்தை மீட்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெயிட் ஹெட்டான்னு இவங்கள்ட்ட தான் கேட்கணும். இப்ப நம்ம முதல்வரை பார்த்து கேட்க வேண்டியது, நீங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்கணும்னு சொல்றீங்க. இப்ப எங்க கேள்வி என்னன்னா, யார்கிட்ட இருந்து மீட்கணும்? சதுப்பு நிலத்தை நாங்களும் மீட்கணும்னு சொல்றீங்க, அவரும் மீட்கணும்னு சொல்றாரு. என்ன மீட்கிறத உங்ககிட்ட இருந்தா மீட்கணும் நாங்க, ஏன்னா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறத நீங்க தான். 2 வகையில, ஒண்ணு அரசாங்கமே அங்க ஆக்கிரமிப்பு செய்யுது. அப்ப அரசாங்கமே ஆக்கிரமிப்பு செய்யும் போது இதை எதிர்த்து கேள்வி கேட்க, இதுதான் 100 கணக்கான ஏக்கர், இதைதான் நாங்க கேட்கிறோம். சோ ஆக்கிரமிப்பை நாங்க வந்து அகற்றோம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்டு போனா என்ன இருக்கும்? நீ இதெல்லாம் முதல்ல எடுக்கணும். 2வது, உங்க எம்எல்ஏ அங்க யார் பிளாட் வச்சிருக்காங்க, பிளாட் போட்டுட்டு இருக்காங்க நீங்க பாக்கணும். சதுப்பு நிலத்துல, பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல யார் எம்எல்ஏ பிளாட் போடுறாங்க அவர் கண்டுபிடிச்சிட்டு வரட்டும். கண்டுபிடிக்கலாம், நாம ஒரு வெளியீடாகவே அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள செஞ்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஒரு 6 பிளாட் ஒரு எம்எல்ஏ வாங்கியிருக்கிறாரு சதுப்பு நிலத்துல, யாருன்னு சொல்லுங்க. உங்க அமைச்சருடைய சகோதரர் ஒருத்தர் சதுப்பு நிலத்துல இப்ப லே அவுட் போட்டுட்டு இருக்கிறாரு, யாருன்னு சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டு வரட்டும், நம்ம இன்னும் ஒரு சில நாட்கள்ல அந்த வெளியீடாகவே ஆதாரத்தோடைய நம்ம வந்து கம்ப்ளைண்டாவே அனுப்பும். அப்போ ஒரு பக்கம் அரசாங்கமே ஆக்கிரமிக்குது, இன்னொரு பக்கம் அவர்களுடைய எம்எல்ஏக்கள் அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? லே அவுட் போடுறது. சொல்றாங்கல்ல, மக்கள் போய் ஏரியில வாங்க, எங்க நாளைக்கு நீங்க ஒருத்தர் போய் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல ஒரு குடிசையை போடுங்க பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன ஆகும்? உடனே வருவார் கவுன்சிலர், யோ அடுத்த வருஷம் நான் பிளாட் போடலாம்னு வச்சிருந்தேன், நீ யாரியா போயா இல்லையா? அப்போ இவங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், யாரும் தனி மனிதராக போயிட்டு அங்க ஆக்கிரமிச்சிட முடியாது. ஈவன் ஏழ்மையில இருக்கிறவங்க கூட அந்த இடத்துல முதல்ல கவுன்சிலர் தான் அங்க கொட்டி மண்ணை கொட்டி அதை விற்கிறாங்க ஏழ்மையில இருக்கிறவங்க. அப்போ இவர்களை பார்த்து நாம் கேட்க வேண்டியது, உங்ககிட்ட இருந்து தான் நாங்க சதுப்பு நிலத்தை மீட்கணும். இன்னைக்கு மீண்டும் மீண்டும் எம்எல்ஏக்களை எம்பிக்களை ஒவ்வொரு பகுதியும், புத்தேரி இந்த வாரம் பேசினாங்க, புத்தேரியில உள்வாயில்
உள்ள தண்ணி வரக்கூடிய இடம். தண்ணி வரக்கூடிய தாங்கல் பகுதிய தாம்பரம் மாநகராட்சி சொல்றாங்க, நாங்க நலவாழ்வு மையம் கட்ட போறோம். நீங்க அங்க நலவாழ்வு மக்கள் மையம் கட்டினீங்கன்னா மக்கள் நாசமா போவாங்க. அங்க இருக்கிற மக்கள் அது எப்படி நலவாழ்வு மையமா இருக்கும்? ஏன்னா அந்த இடத்துல தண்ணி உள்ள வரத்தை நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா புத்தேரியில அந்த எதிர் ரோட்ல அவ்வளவு வெள்ளம் ஓடி இருக்கு. 2023 காரு மூழ்கிற அளவுக்கு வெள்ளம் ஏன் அடிச்சுட்டு போச்சு புத்தேரியில இருந்து கீழ்கட்டளை ஏரியை நோக்கி? ஏன்னா போதுமான அளவு உள்வாய்க்காலையும் இல்ல, வெளியில போறதுக்கும் இல்ல. அப்போ அங்க கொண்டு வந்து இவ்வளவு வெள்ளம் ஏற்பட்ட பிறகும் 2023 வெள்ளம் ஏற்பட்ட பிறகும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகுமீன் IAS அவர்கள் நாங்க வந்து நலவாழ்வு மையம் தான் கட்டுவோம் அப்படின்னு அங்க வந்து நின்னாங்கன்னா என்ன? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியது, இவங்களதான் கேட்கணும். மீண்டும் மீண்டும் நம்ம வந்து ஆமா நம்ம எல்லாரும் சேர்ந்து மீட்கணும், MLA MP அரசியல்வாதி எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி மீட்கணும்னு சொல்றதுனால மீட்க முடியாது. ஏன்னா இவர்களை நாம வந்து ஏன் மக்கள் ஒன்று கூட இந்த சக்தி ரொம்ப முக்கியம்னா நீங்களும் நானும் தான் ஆக்கிரமிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம அவங்களோட போயிட்டு அந்த அரசியல்வாதியோட போயிட்டு ஆக்கிரமிக்கணும். அவரே தான் பிளாட் வச்சிருப்பாரு. நீங்க சோழிங்கநல்லூர்ல போயிட்டு அங்க இருக்கிற அரசியல்வாதியோட போயிட்டு நீங்க மீட்டு கொடுக்கணும், மீட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் வீட்டுக்கு மீட்டுட்டு இருக்கிறாரு ஒவ்வொன்னா. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த மக்கள் சக்தி நாம ஒன்று கூடுவதன் மூலமாக மட்டும்தான் நடக்கும். நாம கேள்வி கேட்பதன் மூலமாக, கேள்வி அப்படிங்கிறது தகவலோட, இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அது எப்படி 2.57 ஏக்கர் அடையாளம் பட்டுல இருந்தது, இன்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல அரசாங்கம் நாம நினைச்ச அரசாங்கம் முடியும். நாம நினைத்தால் குறைந்தது 500 முதல் 1000 ஏக்கர் அங்கு வேக்கண்டாக இருக்கக்கூடிய சதுப்பு நிலம் இருக்கு. அரசாங்கம் இப்பொழுது இன்னைக்கு அரசாங்க நிலமே இருக்கு. அரசாங்கம் அதை நீர்நிலையிலிருந்து இன்ஸ்டிடியூஷனல் ஜோன் மற்ற ஜோன் மாத்தி வச்சிருக்கிறாங்க. அதை முதல்ல ஆரம்பிச்சோம்னாலே 500ல இருந்து 1000 ஏக்கர் நம்மளால மீட்க முடியும். பெரும்பாக்கம் சர்வே நம்பர் 534 35 36 இருந்து ஆரம்பிச்சு இந்த அனைத்து சர்வே எண்களையும் நம்ம ஆரம்பிச்சோம்னாலே அவ்வளவு மீட்க முடியும். அப்ப இதுக்கு யார் தடையா இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்வர், அரசாங்கம், MLAக்கள், MPக்கள் இவங்க தான் தடையா இருக்க போறாங்க. அப்ப இந்த தடையை மீறி நாம மீட்கணும். நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு IAS அதிகாரிகளை சொல்ல மாட்ட போறோம். ஏன்னா அவங்க ரொம்ப முக்கியமான ஆட்கள், அவங்கதான் மெயின் சொல்றாரு பாருங்க அவரு டேவிட். ஏன்னா எல்லாம் அவங்க வந்து சைலண்டாவே இருக்கிறாங்க. இன்னைக்கு சைலண்டா எல்லா வேலையும் செய்யறது IAS அதிகாரி தான். அந்த லேண்ட் கமிஷனரேட்ல உட்காந்து ஜீவோ போட்டு வாட்டர் பாடிய அப்படி தள்ளி விடுறது எல்லாம் பண்றது இந்த IAS அதிகாரிகள். அப்போ இந்த IAS அதிகாரிகள் உட்பட இந்த IAS ஆட்சியாளர்கள் இந்த நெக்ஸஸ நம்ம கேள்வி கேட்கறது ரொம்ப முக்கியம். அந்த கேள்விகளை தகவலோட கேட்போம், தொடர்ந்து கேட்போம். இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் நாம அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நிறைய பேர் நினைக்கலாம் நாம வந்து பெட்டிஷன் கொடுக்குறோம், அன்பா கேட்டோம், அன்பா MLA கேட்டோம், நடக்க அன்பா MLA கேட்டாலும் நடக்க. நம்ம டேட்டாவோட உரிமையோட கேட்கும், உரிமையோட அகிம்சை வழியில அற வழியில நம்ம போராடினால் மட்டும்தான் அந்த போராட்டம் வந்து அது ரெப்ரசன்டேஷன்ல ஆரம்பிச்சு இந்த மாதிரி போராட்டங்கள் மூலமாக, மீட்டிங் மூலமாக, கடைசியில நீதிமன்றங்கள் மூலமாக இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் நாம எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தொடர்ந்து வேலை செய்வோம். இன்னும் சில பகுதிகளில் இருந்து மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்களுடைய குரல்கள், ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க, அவர்கள் சொல்வதை நம்ம முழுமையா கேட்டுப்போம், ரிப்போர்ட்டாவும் கொண்டு வந்திருக்கோம். இது ஆரம்பம் தான். நேற்றுக்கு நாங்களாம் உட்கார்ந்துருக்கிறோம். ஹாரிஸ் சுல்தான் வந்தார். நாங்க ஒரு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணோம் இல்லையா, ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம என்னப்போ எப்படியாவது முதல்ல நாளைக்கு மீட்டிங்கை முடிக்கணும். ஏன்னா அவ்வளவு லாஸ்ட் ஃபியூ டேஸா பயங்கர டயர்டா இருக்கு. நாளைக்கு எப்படியாவது மீட்டிங் அவர் சொல்றாரு, முடிச்சுட்டு போலான்னு நினைக்காது. இதுதான் ஆரம்பம். அங்க இதுதான் ஆரம்பம். முடிச்சுட்டு நீங்க போயிடலாம்னு நினைக்காது 1:30 மணியோட. ஏன்னா இங்க இருந்து தான் நம்ம நம்மளுடைய போராட்டத்தையே ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு அவர் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் நாம இது போன்ற அங்க லோக்கலா மீட்டிங்ஸ் நடத்தணும், என்கேஜ் பண்ணணும். நிறைய இடங்கள்ல நம்ம வந்து அழுத்தங்கள் லோக்கலா ஒவ்வொரு இடத்துலையும் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம். நம்மளோட ஸ்ட்ரென்த் தான் நம்மளுடைய நெகோசியேட்டிங் பவர்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த் தான் நம்மளோட நெகோசியேட்டிங் பவர். அதானிக்கும் அம்பானிக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு கால் போட்டு அவங்களுக்கு என்ன பாலிசி வேணும்னு கேட்க முடியும். மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் நாம ஒன்று சேர்ந்து எப்படி வலிமையாக இந்த போராட்டங்களை, கேள்விகளை கேட்பதன் மூலமாக தான் இந்த ஏரி குளங்களையும் மற்றதையும் நிற்கும். அதற்குதான் இந்த ஒன்று கூடல். தொடர்ந்து கேள்வி கேட்போம். கேள்வி சென்னை. நன்றி. கேள்வி எங்கள் உரிமை, பதில் உன் கடமை. கேள்வி எங்கள் உரிமை, பதில் உன் கடமை. மீட்டெடு, மீட்டெடு, நீர்நிலைகளை மீட்டெடு, 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 நீர்நிலைகளை மீட்டெடு. இங்கு வந்திருக்கக்கூடிய உரிமை போராளிகளே, முதற்கண் என்னுடைய வீர வணக்கத்தை உங்களுக்கு கூற என்னுடைய கடமை. என்னடா எங்களை பார்த்து போராளிகள்னு சொல்றீங்கன்னு நினைக்கலாம். நம்பர்லாம் கம்மி ஆயிடுச்சு. ஆனா காலையில பார்க்கும்போது எல்லா சேரும் இருந்துச்சு. உண்மையிலேயே போராளிகளாக தான் இங்க வந்திருக்கோம்னு நான் கருதுறேன். ஏன்னா போராளி என்பது, போராட்டம் என்பது ஆயுதம் தாங்கியதுதான் மட்டுமல்ல, தார்மீக வழியிலும் காந்திய வழியிலும் நம்முடைய உரிமை பெறுவதற்கு, உரிமை பெறப்படுவதற்கு நாம் இயங்காமல் செயல்படக்கூடிய வழிமுறையே போராளி என்று தான் நான் கருதுகின்றேன். கடந்த 40 ஆண்டுகளாக இந்த புரிதல் தான் பல போராட்டங்கள்ல பங்கேற்றிருக்கின்றேன். உண்மையிலே நாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் உரிமை போராளிகள். நீர் உரிமை போராளிகளாக இருக்கலாம், மனித உரிமை போராளிகளாக இருக்கலாம், மற்ற போராளிகளாக இருக்கலாம். இங்கே உட்கார்ந்து பல பேர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த வியாசை தோழர்கள் இந்த இளைஞர்கள் வந்தாங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அவங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. கூரையில இருந்து தண்ணி ஒழுகும் போது பக்கெட்டை மாத்தாதீங்க, கூரையை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அடுத்த ரிப்போர்ட்டுடைய டைட்டில் விவசாய தோழர்களுக்கு தான் சொல்லணும். இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியல. சரத்குமாரும் அவர் இள வழக்கறிஞர் ரொம்ப பிரமாதமா கோர்ட்லயும் செயல்பட்டு இருக்காரு. உண்மையிலேயே நண்பர்களே, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் ஒழுகிற கூரைய சரிப்படுத்தணுமா, இல்ல கீழே பக்கெட்டை மாத்த போறோமா? இந்த பொய்யதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் நம்ம உட்கார்ந்துகிட்டு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, முதல் மாடிக்கு தண்ணி வந்துருச்சு, இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு அடக்கம் செய்ய முடியல, இப்படின்னு இந்த மாதிரியான கதறல் மொழி எத்தனை நாள் சொல்ல போறோம்? நம்ம கேளு சென்னை கேளு போயிடுச்சு. போ அடுத்த குரல் நம்ம கொடுக்க வேண்டியது, கேட்குதா சென்னை கேட்குது, கேட்குதா முதலமைச்சர் கேட்குதா அப்படின்ற குரல் தான் நம்ம வெளிக்கொண்டு வரணும். கேளு சென்னை எல்லாம் போயிடுச்சு, அது ரொம்ப சாஃப்டா போயிடுச்சு. இப்போ கேட்குதா அப்படின்னு கேட்டு கேட்கலன்னா கேட்க வைக்க போறோம் அப்படின்னு இந்த சென்னையில இருந்து வந்திருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருந்து இருந்திருக்கக்கூடிய மக்கள் ஆகிய நாம் கேட்க வைப்பது இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல வந்திருக்கோம். நம்ம இங்க கேட்கையா செவிடா இருக்கியா கேட்க வைக்கிறோம். அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறப்போர்னு வச்சிருக்காங்க. அந்த அறம் போர் சார்ந்ததுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியும் என்பதை உங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கின்றது. இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு. முன்னாடி இந்த அளவுக்கு இளைஞர்கள் வரல. 40 ஆண்டு காலமாக போராட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆள் தான். வக்கீல்ன்றது பின்னாடி தான். நீதிமன்றங்கள் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. அந்த நீதிமன்றங்கள் இருக்கிற ஆட்களும் இங்க இருந்து நம்ம சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய ஆட்கள் தான் போறாங்க. நீதிமன்றங்கள்ல இருந்து போகக்கூடிய ஆட்கள் சமுதாய உணர்வோட அங்க போறாங்க. ஜாதி, மதம், அரசியல் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஜட்ஜுங்களா போறாங்க. அங்க போகும்போது அவங்க கேக்குறாங்க, இதுல என்ன தப்பு? முந்தா நேற்றுக்கு உயர்நீதிமன்றத்துல சீஃப் ஜஸ்டிஸ் அடங்கிய ஒரு தீர்ப்பு நேற்று வழங்குறாங்க. கழுவெளி நீர்நிலை இடம் ஒன்று இங்கிருந்து சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போற வழியில இருக்கு. கழுவெளி இடத்துல 30 ஏக்கர் நிலத்துக்கு மேல இந்தியன் சோசியல் இன்ஸ்டிடியூட்டுக்கு கொடுத்ததாக சொல்லி அதை ஒட்டி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பொதுநல வழக்கு போடுறாங்க. 1000 கேஸ்ல ஒரு கேஸ் ஜெயிப்போம்.
அந்த ஒரு கேஸ் வச்சு நம்ம ஆட்டிட்டு இருக்கோம். மீதி போகக்கூடிய 999 கேஸ் விட்டுறோம். நம்மளுடைய கவனம் இந்த ஒரு கேஸ் இருக்கக்கூடாது. கிடைக்காத 999 கேஸ் மேல இருக்கணும். ஆனா அந்த கேஸ்ல நல்ல ஒரு ஜட்ஜ் இருந்தனால சொல்றாரு, ஏற்கனவே ஜெயராம் சொன்னது மாதிரி 5 கோடி ரூபாய்க்கு நாங்க செலவு பண்ணி அந்த நிலத்துல வந்து நாங்க ரபிஷ போட்டோம். 8 கோடி ரூபாய்க்கு நாங்க வந்து மதில் சோறு போட்டோம். 13 கோடி ரூபாய் இந்தியன் சோஷியல் இன்ஸ்டிடியூட் பொது ஃபண்ட்ஸ்ல நாங்க போட்டோம். இப்ப எப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. அதான் அந்த 1000 கேஸ்ல ஒரு கேஸ் வரக்கூடிய ஜட்ஜு கேட்டாரு, நீங்க எவ்வளவு வேணா செலவு பண்ணுங்க, இந்த நிலம் வந்து மாத்தினது தவறு. பட்டா மாத்தி சதுப்பு நிலமா இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை வந்து பட்டா போட்டுக்கிறது தப்பு. நீ எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் நீ 13 கோடி ரூபாய் செலவு பண்ணத இன்னும் 10 கோடி ரூபாய் போட்டு எடுத்துரு, முதல் நிலைக்கு எப்படி இருந்ததோ அப்படி கொண்டு வரணும்னு ஒரு தீர்ப்பு முந்தா நேற்றுக்கு வந்துச்சு, ரொம்ப நாளுக்கு முன்னாடி வரல. அந்த நீதிபதிகளை நாம் பாராட்டக்கூடிய அதே நேரத்துல வேற ஒரு கேள்வி கேட்கணும். அதுதான் கேட்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த நீர்நிலைய மாத்தி பட்டா போட்டு கொடுத்த அதிகாரிகளுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடாதா? நிலம் கொடுத்துட்டீங்கன்னா சரி, முதல்ல பண்ண தப்புக்கு யார் பொறுப்பு? பல வருடங்களாக நம்ம சொல்லக்கூடியதுன்னா, ஒரு அதிகாரி காசு வாங்குறான், நிலத்தை மாத்திட்டு ரிட்டையர்மெண்ட் போயிடுறான். ரிட்டையர் ஆன அதிகாரிகளையும் பொறுப்பேற்கணும், அவர்கள் மீது நீங்க வழக்கு போடணும் என்றுதான் குரல், நம்மளுடைய குரலா இருக்கணும். 30 வருஷம் ஆகட்டும். அந்த மாதிரி நண்பர்களே, பல இடங்கள்ல சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சு தப்பா புரிஞ்சு போனோம்னா அதுக்கு மேல பெரிய முட்டாள் யாரும் இருக்க முடியாது, நம்ம தான் முட்டாள். இப்போ விழுப்பா இருக்கணும். 2015 என்ன சொன்னாங்க? 100 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வெள்ளம் சொன்னாங்க. அடுத்த வெள்ளம் வந்து குறைஞ்சபட்சம் ஆவரேஜா பாத்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு வரும் அப்படின்னாங்க. 8 வருஷத்துலயும் வந்துருச்சு. நம்ம கண்ணாண்ட பார்த்திருக்கோம். ஒவ்வொரு இதுல இருந்து அவன கதைகள் ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் யாருன்னு அந்த தம்பி கேட்டாரு. அந்த கேள்வியை நம்ம கேட்கக்கூடிய வகையில கேட்குதாயா அப்படின்னு கேட்க வைக்கணும். அது கேட்க வைக்கிறதுக்கு ஒரே வழி ஸ்ட்ரீட்ல இறங்கினாதான். சும்மா உட்காந்து நம்ம ரெப்ரஸன்டேஷன் லெட்டர் கிட்ட இதெல்லாம் கொடுத்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நான் வக்கீல இப்ப யாராவது சொன்னாங்க வேலை செய்யல இருந்தாங்க, நம்ம போட்டு கோர்ட்டுக்கு போகணும்னாங்க. அவங்க சொன்ன கோர்ட்டு கடைசிங்க தப்பே பண்ணிடாதீங்க, தப்பு பண்ணி முதல்ல கோர்ட்டுக்கு ஓடிடாதீங்க, அது ரொம்ப தப்பு. மக்கள் குரல் இருக்கணும். மக்கள் பின்னாடி வந்து மக்களுடைய குரலுக்கு பின்னாடி மக்களுடைய தொகை இருக்கணும். மக்கள் தொகை மூலமா வெளியில 4 ரோட்ல வந்து நம்ம இருக்கக்கூடிய காமிச்சு அப்புறமா தான் கோர்ட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி போயிட்டாதீங்க. வேளச்சேரியில அந்த பகுதியில் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவங்க வந்து அந்த ஸ்ட்ரீட்ல வந்து தடுத்தாங்க. அவங்க மேல போய் போலீஸ் கேஸ போட்டு உள்ள போட்டாங்க. சில கேஸ்ல நாங்களும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பெயில் எடுத்து கொடுத்தோம். 8 வருஷத்துக்கு முன்னாடி. 8 வருஷத்துக்கு அப்புறமா சமீபத்துல நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே பள்ளிக்கரணை பகுதியில் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் கைட்டுங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, பல இன்ஸ்டிடியூட்ஸ் அங்க இருக்கு, அதெல்லாம் அகத்தணும்னு சொல்லியிருக்காங்க. கேட்கறது ரொம்ப இனிமையா இருக்கு. அட்லீஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு என்ஜிடி ஆட்கள் இருக்காங்க. நண்பர்களே, நான் சொல்வது அதற்காக இல்லை, நான் சொல்வது மனசுல நீங்க எல்லோரும் வச்சுக்கணும். குறிப்பாக இளைஞர்கள் வந்திருக்கீங்க. 8 வருஷம் ஆச்சு இந்த தீர்ப்பு வரத்துக்கு. ஆகையால் இன்னைக்கு நாம் போடக்கூடிய போராட்டம் இதனோட விளைவு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட தெரியலாம், நாளைக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். மனம் தளரக்கூடாது, கண்டிப்பாக இதுல இறங்கணும். நண்பர்களே, சென்னை மாநகர் பகுதியில இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரிசல்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் டெவலப்மெண்ட். அழிப்புக்கு வேண்டிய வளர்ச்சி, அந்த பாதையில தான் போயிட்டு இருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன். நான் என்னோட மனைவியும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோம். தமிழ்நாட்டுல பொது நிலம் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கு இடமே இல்லை. பொது நிலம் வந்து முடிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. பொது நிலம் இல்ல. இப்ப பொது நிலம் எடுக்கணும்னா யார் நிலத்தை எடுப்பாங்க? விவசாய நிலத்தை எடுப்பாங்க. பொது இடம் எங்கேயுமே இல்லை இப்ப இண்டஸ்ட்ரி போடுறதுக்கு. சமீபத்துல குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தினாங்க ஜனவரி மாசம். 10,000 கோடி 20,000 கோடின்னு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிலம் எங்க இருக்கு? அந்த நிலம் யார்கிட்ட இருந்து பறிக்க போறாங்க? அந்த நிலம் பறிப்பதனால என்னென்ன நீர்நிலைகள் மாத்த போறாங்க? இதனுடைய விளைவுகள் என்ன இருக்க போகுது? சும்மா நம்ம கிட்ட வந்து பூச்சாண்டி கதை மாதிரி சொல்லி, இல்ல நாக்கில வந்து ஸ்வீட்டு தடவுற மாதிரி 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும், இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், நம்மளுடைய பொருளாதாரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏமாறக்கூடாது. முதல் கேள்வி, இத்தனை இண்டஸ்ட்ரீஸ்க்கு தண்ணிக்கு எங்க போக போறீங்க? ஊர்ல இருக்கிற எல்லா குட்டைகளை, நீரோடைகளை எல்லாத்தையும் தடுத்து மாத்திட்டீங்க. ஸ்டோரி மேல ஸ்டோரி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் போடுறாங்க, கனெக்டிங் லிங்க் இல்ல. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் போட்டா 13 லேக்ல இருந்து எடுத்து ஒரு லேக்குக்கு போகுது. அந்த லேக்ல ரீடைனிங் வால் இல்லைன்னு ரொம்ப அழகா இங்க காமிச்சாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலா இருக்கு? ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு, இந்த கார்பரேட்டர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு தனிப்பட்ட ஆட்களை வந்து நான் பார்த்து கூட சொல்ல. நான் 40 வருஷமா இந்த நாட்டுடைய குடிமகன் என்ற ஒரு வழியில உரிமைக்காகவும் நியாயத்துக்காகவும் நிற்கக்கூடிய ஒரு வகையில நான் சொல்றேன், நம் நாட்டுடைய பெரிய பிரச்சனை இந்த 2 கால் பெருச்சாளிங்க. இந்த 2 கால் பெருச்சாளிங்க அதிகாரிகளாகவும் இருக்காங்க, அதிகார வர்க்கத்திலும் இருக்காங்க, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்காங்க. இவங்களை நிக்க வச்சுட்டு நாம் வாய் பொத்தி இருக்கிறதுனுடைய ஒரே ஒரு விளைவு தான் இந்த 2 கால் பெருச்சாளி வந்திருக்காங்க. இந்த கேளு சென்னை கேள முதல் குரல் வந்துச்சு, நாங்க இன்னும் சும்மா வாய் பொத்தி இருக்க போவதில்ல. அடுத்த ஸ்டாண்டு கேட்கதாயா அப்படின்ற ஒரு குரல் நம்ம எழுப்பணும். அவங்க எப்ப கேட்க மாட்டாங்க, ஏன்னா அதுல காசு பண்ணிட்டு இருக்காங்க. நான் வெறும் சும்மா வாய்ச்சவர்களுக்காக பேசல. உயர் நீதிமன்றம் என்ன வந்து தமிழ்நாட்டுல வந்து வட சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய இல்லீகல் பில்டிங்ஸ் என்ன அமிகஸ் கியூரி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அமிகஸ் கியூரி அப்பாயிண்ட் பண்ணும்போது அது ஆராய்ச்சி பண்ணும்போது என்னோட ரிப்போர்ட் ஹைகோர்ட் கொடுத்திருக்கேன். 90% பில்டிங்ஸ் 2000க்கு அப்புறமா கட்டின பில்டிங்ஸ் 90% பில்டிங்ஸ். அது கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் 98ன்னு சொன்னா நம்ப மாட்டாங்கன்ட்டு. ஆக்சுவலா 98% பில்டிங்ஸ் இல்லீகல். இந்த இல்லீகல் பில்டிங் எப்படி கட்டினாங்க? சும்மாவா கட்டுறாங்க? அங்க இருக்கக்கூடிய கார்பரேஷன் அதிகாரிகள் டெய்லி அந்த ரூல் போட்டு போகணும், டெய்லி ரிப்போர்ட் கொடுக்கணும், டெய்லி அங்க ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ஆக்ஷன் எடுக்காத காரணம் என்ன? கார்பரேஷன் அபிஷியல்ஸ் எல்லாம் உண்டு, சிஎம்டி அபிஷியல்ஸ் உண்டு, அது மேல உயர் அதிகாரிகள் இருக்காங்க, ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல ஆட்கள் இருக்காங்க, எல்லாருமே இதுல வந்து சதியா இருக்காங்க. 1-2 பேர் இங்க நல்ல பேர் இருக்காங்க. மொத்தத்துல பில்டர்ஸ் லாபி ஒரு பெரிய லாபி. பில்டர்ஸ் லாபி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த பல்லாவரத்துல இருந்து கீழ்கட்டுல வர்ற பகுதியில் பாத்தீங்கன்னா இப்ப என்ன தெரியுமா அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய பில்டிங்ஸை விற்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு வெள்ளம் வரும். அந்த ஒரு வெள்ளத்துல வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வரைக்கும் இது வந்துடும், தண்ணி வந்துடும். கவலையே படாதீங்க, ஃபர்ஸ்ட் லெவல் வரைக்கும் நாங்க ஸ்டில்ட் போட்டுறோம். உங்களுக்கு வருஷத்துல 3 நாள் 4 நாள், இந்த வருஷம் மாறிடுச்சு, அது இந்த வருஷம் 5 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் 3 நாள் தான் மேக்சிமம் வெள்ளம், 3 நாள் தான் வெள்ளம். அது கொஞ்சம் நீங்க சிரமமா இருக்கும், கவலைப்படாதீங்க. அதுக்கு நாங்க வேற ஏற்பாடு பண்ணிடுறோம். போர்ட்டபிள் டாய்லெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துறோம். டாய்லெட் தானே பிரச்சனை, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துறோம். மழை வர்ற நேரத்துல வந்து கார் ஆன் பண்ணாதீங்க. நண்பர்களே, நான் என்னுடைய கற்பனை இல்லை, இதுதான் இன்னைக்கு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, பில்டர்ஸ் லாபி. நம்ம கவர்மெண்ட் கேட்கறோம்ல, கவர்மெண்ட் அதிகாரி 2 கால் பெருச்சாலின்றோமே, பில்டர்ஸ் லாபியை கேட்க வேணாமா? பில்டிங் லாபியை கேட்க வேணாமா? நண்பர்களே, இது மக்கள் மேடை, அரசியல் மேடை அல்ல, மக்கள் மேடை. மக்கள் மேடையாக நாம் கண்டிப்பாக கரப்ஷன் இருக்கக்கூடிய எல்லா ஆட்களையும் நம்ம எதிர்நோக்கும் போது பில்டர்ஸ் லாபியை நம்ம வந்து குறி வச்சு அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும். ஏன் நீ இந்த சிட்டியோடைய டெவலப்பர் தானையா, ரெசிடென்ட் தானையா, உனக்கு இல்லையா இந்த பிரச்சனை? நீ எதுக்கு தெரிஞ்சு நீர்நிலையில இருக்கக்கூடிய பகுதிகளை கட்டிட்டு போற? அவங்களை பொறுப்பேற்று கேட்டு நம்மளுடைய குரல் கேட்குதாயா, பில்டர்ஸ் லாபி கேட்குதான்னு சொல்லி அவங்க வர வைக்கணும். நல்லா பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஆட்களுடைய குரல் வந்து அவங்க முன்னாடி வச்சு கேட்க சொல்லணும். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒரு பில்டர் வந்து பெரிய கட்டணும்னா பர்மிஷன் வாங்கி தான் கட்டணும். வெவ்வேறு இடத்துல கன்சென்ட் வாங்கி தான் நீங்க கட்டணும். பில்டிங் பர்மிஷன் வாங்கி தான் கட்ட முடியும். அப்ப பில்டிங் கட்டக்கூடிய ஆர்கிடெக்ட்ஸ் உடைய பொறுப்பு என்ன? நண்பர்களே, நீங்க சொல்லலாம் எதுக்கு இது இப்படி எல்லாம் கேட்கறீங்கன்ட்டு. இன்னைக்கு விழிப்பா இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நிலை தான் நமக்கு நம்மளுடைய உரிமைகளும் பெறப்பட முடியும், நம்மளுக்கு நியாயமும் கிடைக்கும். கடைசியா நான் சொல்லக்கூடியது, மக்கள் மீடியாகிய நாம்
நம்மளுடைய விழிப்புணர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கணும்னா, இதெல்லாம் விற்கிறதுக்கு ஆள் இருந்தா கூட வாங்குறதுக்கு நம்ம மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல. பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம மாதிரி ஆட்கள் தான் அங்க போய் கட்டுறாங்க. அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல. 2015ஆம் ஆண்டுல நான் வந்து அந்த பகுதியில இதே வெள்ளம் நடக்கக்கூடிய நேரத்துல தான் மக்கள் மேடை ஃபார்ம் பண்ணோம். 3000-4000 பேர் வந்தாங்க அந்த மக்கள் மேடை அந்த கூட்டத்துக்கு. அங்கு இதே கேள்விதான் நம்ம எழுப்பினோம். இதெல்லாம் இருக்கட்டும், மக்களாகிய நாம் நம்மளுடைய பேராசையினால அங்க போறோம்ல. வெளியில போனா 10 லட்சம், இங்க போனா 2 லட்சம் கொடுக்கறான்ட்டு நம்ம போறோம்ல. அதுக்கு விழிப்புணர்ச்சி நம்ம உருவாக்கணும். ஆகையால நண்பர்களே, நம்மளுடைய பணி பெரிய பணி, சின்ன பணி இல்ல. முதல் அவர் சொன்ன மாதிரி ஒரு நீண்ட பயணத்துடைய 2வது கட்டம் வந்துட்டோம். முதல் கட்டம் 2016 கேளு சென்னை கேளு, இது வந்து கேளு சென்னை கேளு 2வது. அடுத்தது கேட்கதாயான்னு கேட்கணும். அதை கேட்க வைப்பதுதான் நமக்கு முன்னாடி கூடிய பெரிய சவால். ஒரே ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்ல விரும்புறேன். மக்கள் மேடை சார்பாக ஒரு வெப்சைட் கொண்டு வரணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணோம். ஆனா இன்னைக்கு கேட்டப்பமா கண்டிப்பா கொண்டு வர போறோம். இந்த சிட்டியில இருக்கக்கூடிய அனைத்து பகுதியும் ஒரு வெப்சைட்ல போட்டு அந்தந்த பகுதிகளில் கடந்த 40 ஆண்டு காலத்துல எந்த மாதிரியான வெள்ளங்கள் நடந்துச்சு, எத்தனை அடிக்கு வந்து வெள்ள தண்ணி வந்துருச்சு. இங்க உதயன் வந்திருக்காரு, நம்ம நண்பர் உதய் மூலமா நாங்க கோட்டூர்புரத்துல பண்ணோம். ரொம்ப அழகான ஒரு மேப் எல்லாம் உருவாக்கினாரு. அந்த மேப்பை திருப்பி உருவாக்கி என்டையர் சிட்டிக்கு பண்ணணும். எப்படி நார்த் சென்னையில இருக்கக்கூடிய பகுதி சவுத் சென்னை ஆட்களுக்கு கவனத்திலேயே வரதில்லை. நியூஸ் பேப்பர் ஆட்கள் வந்திருக்காங்க, நியூஸ் பேப்பர் ஆட்களும் நார்த் சென்னை பத்தி பேசுறதே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப குறை. அவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்போது சவுத் சென்னையை பாக்குறீங்க, நார்த் சென்னையை பார்க்க மாட்டேன்றீங்க. அந்த குறை தீர்க்கக்கூடிய வழியில நாம் நம்மளுடைய ரிப்போர்ட்ஸை கொண்டு வந்து ஒரு மேப் கொண்டு வந்து யார் வேணா பார்க்கக்கூடிய அளவுல கடந்த 50 ஆண்டு காலத்துல ஒவ்வொரு பகுதியிலையும் எந்தெந்த இடத்துல வெள்ளம் வந்துச்சு, எந்த அளவுக்கு வெள்ளம் வந்துச்சு, எந்த மாதிரியான பாதிப்பு இருந்துச்சு, அந்தந்த வருஷத்துக்குரிய வெள்ளத்துக்கு வேண்டிய போட்டோஸை வைத்துக் கொண்டு செய்ய முடியும். மக்கள் மேடை இங்க நாங்க மக்கள் மேடை வந்து அனைவருடைய சார்ந்துதான், அனைவருடைய அவங்களுடைய ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கண்டிப்பாக அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள அடுத்த வருஷம் இங்க வந்துச்சு, அடுத்த வருஷம் இல்ல, இந்த வருஷம் மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு என்வரன்மெண்டல் மேப் கொண்டு வரது ரொம்ப அவசியம். அது பணி முன்னாடி ஆரம்பிச்சோம், அது நின்று போயிடுச்சு, அது திருப்பி ஆரம்பிச்சு கொண்டு வர போறோம். இதை வைத்துக்கொண்டு நாளைக்கு யார் வேணாலும் ஒரு இடத்துல வீடு கட்டணுமா இல்ல இடம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல போயிட்டு அதை பார்த்து அதுக்கு மேல அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா இதை வந்து அதிகாரிகளை நம்ப முடியாது. இது 2 கால் பெருச்சாலி குரூப். அது அவங்க கடைசியா சொல்ல வேண்டியது, சிஎம்டி சொன்னாரு சென்னை மெட்ரோபாலிட்டன் டிஸ்ட்ரக்டிவ் ஏஜென்சின்னு சொல்றாரு. நான் வந்து இந்த கேஸ்ல உயர்நீதிமன்றத்துல பொதுநல வழக்குல இருக்கும்போது நான் வேற ஒரு பேர் சொன்னேன். அது அவங்க கிட்டயும் சொன்னேன், இது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இல்லையா, கேஷ் அண்ட் மணி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதுதான் சிஎம்டிஏ. அங்க பணம் ஒண்ணுதான் வேலை ஆகும், கான்டாக்ட் தான் ஆகும், பொலிட்டிக்கல் கனெக்ஷன் ஒண்ணுதான் ஆகும். அது மணின்னு சொல்லுங்க, கனெக்ஷன் சொல்லுங்க, எல்லாமே ஒண்ணுதான். அதனால இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஐடியாவை ஆரம்பிச்சு இந்த பெரிய அளவுல நடந்திருக்கிட்டு வந்திருக்கூடிய நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவது நம்மளுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு அல்ல. அந்த சின்ன ஒரு குழந்தை ஒண்ணு சொல்லிச்சு, இது என்ன எல்லாருடைய பொறுப்பு, அந்த பொறுப்பை நாம் கையெழுத்தி கொண்டு முன்னெடுத்து போவோம் என்று சொல்லி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.